ஹாய் ஹைக்ரா சில்க்ஸ்லேருந்து வசந்தி மாமி. இன்னைக்கு வீவ் ஆஃப் த வீக்ல ஒரு த்ரெட் ஒர்க் கலாக்ஷேத்ரா சாரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். கலாக்ஷேத்ரான்ற ஒரு பெயர் த்ரெட் ஒர்க்குக்கு எப்படி வந்தது அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா கலாக்ஷேத்ரான்ற ஒரு நடனப்பள்ளி அடையாறுல இருக்கு. உங்களுக்கே தெரியும். அதை அடையாறுல வச்சு நடத்துற அவள் வந்து பட்டுப்புடவை இந்த ஜருகியே இல்லாத த்ரெட் ஒர்க்கில் புனைஞ்ச சாரி எல்லாத்தையும் டான்ஸுக்கு பயன்படுத்த முதல்ல அவள் தான் டான்ஸுக்கு நடனத்துக்கு பயன்படுத்தினா. அவள் தான் முதல்ல அதை ஆரம்பித்து வச்சா. அவள் அதை ஆரம்பித்து வச்சதில் இந்த த்ரெட் ஒர்க் வந்து கலாக்ஷேத்ரான்ற ஒரு பெயரோட இன்னி வரைக்கும் வழி வழியாக வாழையடி வாழையாக அந்த பெயரோட நிலைச்சிருக்கு. நான் இப்போ த்ரெட் ஒர்க்கு கலாக்ஷேத்ரான்ற ஒரு விளக்கத்தை சொல்லிட்டேன். வாங்க அந்த புடவைய வீடியோவில் காட்டுறேன். சாரியோட ப்ரைஸை முதல்ல பார்க்கலாம். 20,400. இது பாடி கலர் பாசி பச்சை ஷார்ட் கலர், அழகான பாசி பச்சையில் இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி புட்டாஸ் பாடியில் இருக்குது. பார்டர்ல பாருங்க த்ரெட் ஒர்க்ல ஒரு கோமாதா செல்ஃப் கான்ட்ராஸ்ட் அழகான புடவை. அந்த கோமாதா இருக்கும் விதமும் அழகா இருக்கு, யானையும் அழகா இருக்கும். இங்க் ப்ளூல இருக்கு பார்டர். இந்த த்ரெட் ஒர்க் அந்த எல்லோல ரெட்டுலலாம் அப்படியே தலைப்பு வரலாம். தலைப்பு பாருங்க, இந்த த்ரெட் ஒர்க்ல தலைப்பு வந்து திருவாரூர்ன்ற ஒரு அழகான ஊர்ல கோவில் மடவளாகத்துல அழகா இதை சிற்பத்தா செதுக்கி வச்சிருப்பா. தஞ்சாவூர்லயும் செதுக்கி வச்சிருக்கா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அழகான வண்ண சித்திரம்னு சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா யானை, ஒரு பக்கம் பார்த்தா கோமாதா. இந்த புடவையுடைய ஒரு அழகு கைவண்ணமே தறிக்காரலோட கைவண்ணம் இந்த புடவையின் தலைப்புல தெரியும். இந்த சாரி வந்து சிற்பத்துல எப்படி செதுக்குறோமோ அதே மாதிரி தான் புடவையிலையும். இதை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதோடைய பிளவுஸையும் சொல்லிடுறேன். சேம் இங்க் ப்ளூல சேம் ப்ளூலயே இருக்கு பிளவுஸ். சேம் டைப் தான். யாருக்கா இந்த சாரி பிடிச்சிருக்கோ என் நம்பர் 9551630166. டக்குன்னு இந்த சாரி புக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு அழகான வீவ் ஆஃப் த வீக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.